என் நெஞ்சில் குடியிருக்கும் கண்டிப்பா 2026ல திமுக தான் வரணும். 2026ல திமுக வரணுமா? எதுக்கு? உன்ன மாதிரி ஃப்ராடு பிள்ளைங்களை உருவாக்குறதுக்கும், இளைஞர்களை மதுக்கு போதைக்கு அடிமையாக்கி ஊருக்குள்ளே தருதலையாக சுத்த வர்றதுக்கும், அவங்க கொள்ளையடித்து குடும்பத்தை குதூகலம் ஆக்கிக்கிறதுக்கும் திமுக வரணும். இங்கே தமிழ்நாட்டில் வாழ்கிற தமிழர்கள்லாம் நாசமாக போகணும். அதானே உங்கள் எண்ணம்? செருப்பை கொண்டே அடிக்கணும். உங்களாம் செருப்பை கொண்டே அடிக்கணும். நாடை நாசம் பண்ணி வச்சுருக்கீங்க நாதாரிகளா. காவல்துறை என்ன பண்ணுதுன்னு தெரியல, அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னு தெரியல. தமிழ்நாடு தருதலை நாடாக்கி வச்சுருக்கு. இதில் வந்துருவாளுங்க இந்த பீத்தசேரிக்கு ஷர்மிளாலாம். ஊபியை பார்த்தியா, மணிப்பூரை பார்த்தியா, பெண்கள் பாதுகாப்பை பார்த்தியா? இங்கே தான் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்குன்னு மயிரில் இருக்குது தமிழ்நாட்டில். இப்படி ஒரு தமிழ்நாட்டை என் லைஃப்பில் பார்த்ததே கிடையாது. என்னடா நடக்குது தமிழ்நாட்டில்? என்னடா நடக்குது? சின்ன பசங்க கையில் அருவா கத்தியெல்லாம் கொடுத்து வச்சு என்னடா பண்ணுறீங்க? சரி நண்பா வயசு உண்மையாலே எனக்கு செம்ம காண்டாகுது நண்பா வயசு. ஏன்னா ஒரு ஓடுற ட்ரெயினில் ஒரு வடநாட்டுக்கார பையனை நம்ம ஊர் பசங்க ஒரு 9ஆம் 10ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்க அவனை ரீல் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அருவாலாம் அந்த கத்தியெல்லாம் வச்சுக்கிட்டு ரீல் எடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவன் சம்மதிக்கலைன்றனால அவன் இறங்கினதுக்கப்புறமா அந்த ஸ்டேஷன்லேயே வச்சு சைடில் சம்வேர் அந்த இடத்துல வச்சு அவனை வெட்டி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்கயா. வெட்டி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. ரயிலில் பயணித்த வட மாநில இளைஞரை கடத்தி திருத்தணியில் வைத்து அரிவாளால் சரமாரியாக வெட்டி ரீல்ஸ் வீடியோ எடுத்த சிறுவர்களின் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இதை பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு சீனு. இது எப்படி இவங்க இந்த பசங்க ரசித்து வெட்டி விளையாண்டு அதை வீடியோ எடுத்து ஒருத்தன் கெஞ்சி கூத்தாடிட்டே கொடுறான் நான் வெட்டுறேன் அப்படின்னா அவங்களுக்கு புரியலை. அவன் ஒரு ஆளை வெட்டுறான். டேய் இங்கே ஆடை வெட்டாத, கோழியை வெட்டாத, மாடை வெட்டாதேன்னு அதுக்கே 1008 அமைப்பு இருக்குடா. நீ ஒரு ஆளை வெட்டிகிட்டு இருக்க. உன்ன மாதிரி ஒரு மனுஷன் அவன். நீ தமிழ்காரன் ஹிந்திக்காரன் அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் நீ அவனை வெட்டி விளையாடுற ரசிக்கிற அப்படின்னா நீ என்ன மனநிலைமையில் இருக்க? எப்படிப்பட்ட ஒரு மனநிலைமையில் இந்த இளைஞர்கள்லாம் வளர்ந்துருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். அது எப்படி? அதாவது இந்த பசங்களை பாருங்களேன், 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் பசங்க தான் இருப்பாங்க, அதுக்கு மேலே இருக்காது. அப்போ இந்த மனநிலைமையில் இந்த பசங்க வளர்கிறாங்க அப்படின்னா, இந்த அளவுக்கு தைரியமாக ஒரு அருவாவையும் கத்தியை எடுத்து சுற்றுறாங்க அப்படின்னா, அப்போ நம்ம ஊரில் இருக்க காவல்துறை என்ன லட்சண மயிரில் இருக்குது பாருங்கள். காவல்துறை அரசாங்கத்தை பற்றி எதாவது பேசுனா உடனே அவங்கள கைது பண்ணுறதுக்கு வந்துடுவாங்க. சவுக்கு சங்கர் ஒரு ஆள்களை கைது பண்ண வந்துடுவாங்க. அதே மாதிரி ஃபெலிக்ஸ் ஜெரால்டு இந்த மாதிரி நம்ம பசங்க சரத்தோ யாரோ ஒருத்தங்க கெட்ட வார்த்தை பேசிட்டாங்க, இல்லை இந்த ஹோமோ பாய்ஸை திட்டிட்டாங்கன்னா உடனே அதுக்கெலாம் அரெஸ்ட் பண்ண வந்துடுவாங்க. ஏன்னா கண்ணு முன்னாடி சுற்றி திரிகிறாங்கடா ஸ்கூல் பசங்க. ஸ்கூல் பசங்க கையில் அருவாலும் கத்தியும் போச்சுன்னா எப்படா நாடு உருப்படும்? என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க? தமிழ்நாட்டில் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? திமுக என்னடா பண்ணுறீங்க? பரதேசி பயிரில் என்னடா பண்ணுறீங்க? நாடை நாசம் பண்ணி வச்சுருக்கீங்களேடா. சிஎம் சார் இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ண மட்டும்தான் இப்போ டைம் இருக்குது. மகளிர் அணி மாநாடு போடுவோமா, இளைஞர் அணி மாநாடு போடுவோமா, வயசானவருக்கு மாநாடு போடுவோமா, குடும்பமாக போய் கொண்டாடுவோமான்னு கொண்டாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே வரல. இங்கே திண்டாட்டம் ஆகிட்டு இருக்கு தமிழ்நாடு. அது தெரிய மாட்டேங்குது. தருதல நாடாக மாற்றி வச்சுருக்கீங்க. தருதல நாடா. மக்களை அப்துல் கலாம் என்ன சொல்லியிருக்காரு? ஒரு இளைஞர்கள் தான் தமிழ்நாட்டுடைய முதுகெலும்பு தூண்கள். ஆனால் இன்றைக்கி இந்த இளைஞர்களை தருதலை ஆக்கி வச்சிருக்கு திமுக. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு இளைஞர்கள் இந்த மாதிரி மனநிலைமைக்கு போகிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? 1, அவங்களுக்கு சரியான படிப்பு கிடைக்காது. 2, அதையும் மீறி கஷ்டப்பட்டு படித்து வந்தாலும் அந்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்காது. 3, அப்படியே அந்த வேலை கிடைச்சாலும் அந்த வேலையில் அவங்களுக்கான போதிய வருமானம் கிடைக்காது. இப்படி எல்லா இடத்துலையுமே அடிபட்டு போகிற பிள்ளைகள் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு இந்த டாஸ்மாக் வேற வச்சு ஊற்றி கொடுத்துட்றாங்க. எங்கே பார்த்தாலும் 24 ஹவர்ஸ் பேருக்கு தான் டைமு. டாஸ்மாக்லாம் எத்தனை மணிக்கு வரைக்கும் நடக்கும், எத்தனை நைட்டில் எவ்வளோ பிளாக்கில் இருப்பாங்க நமக்கும் தெரியும். ஸோ அப்போ 24 ஹவர்ஸ் சரக்கு. அப்போ இளைஞர்களுக்கு சரக்கு கையில் இப்போ போதை எங்கே பார்த்தாலும் கிடைக்க ஆரம்பிச்சிருது. ஸோ அப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும்போது இவன் வேறு உலகத்துக்கு போயிடுறான். இவனுக்கு வேலை பார்க்குறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரக்கு அடித்தோமா, போதை போட்டோமா, அப்படியே சுற்றிட்டு இருந்தோமா,
இந்த இப்போ அருவா கத்தி வச்சுருக்கான், இப்போ இந்த பையனை மிரட்டினான், நாளைக்கு எவனை வேணால் மிரட்டுவானே. ஸோ இது எப்படியான ஒரு மனநிலைமை பாருங்கள், எப்படியான ஒரு மனநிலைமை. இன்றைக்கி வந்து அவன் இந்த ஒரு வடநாட்டுக்கார பையனை வெட்டுறான் அப்படின்னா, நாளைக்கு இதே இது ஒரு தமிழ்நாட்டுக்கார பையனையும் சேர்த்து விட்டுவான். அவங்களுக்கு வந்து இது ஒரு ஃபன்னாக இருக்குது. அதாவது அவனை வெட்டி ரசிக்கிற அளவுக்கு அவன் மனநிலைமை மாறி இருக்குன்னா, எவ்வளோ பெரிய கொடூரமான ஒரு சூழ்நிலையை நோக்கி தமிழ்நாடு போயிட்டுருக்கு, இளைஞர்கள் எந்த அளவுக்கு போயிட்டுருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். இது காவல்துறையும் இது வந்து அரசாங்கம் தான் இது பொறுப்பேற்கணுமா கேட்டால் அவங்க தான் முழு பொறுப்பேற்கணும். ஆனாலும் இந்த தருதலை பயல்களை நம்ம நம்பாமல், ஏன்னா இவங்க நமக்கான ஆட்சியை கொடுக்கல, நமக்கான காவல்துறை கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம வீட்டு பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். இப்போ இந்த பிள்ளைங்கள்லாம் எந்த மாதிரி சூழ்நிலையில் வளர்ந்துருக்காங்க அப்படின்னு தெரியாது. இவங்களுடைய அப்பா அம்மாக்கள் என்னவா இருந்திருப்பாங்க, இவங்க அப்பா என்னவா இருந்திருப்பார், இவங்களுடைய சொந்த பந்தம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் என்னவா இருந்திருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஒருவேளை அந்த மாதிரி பேக்ரவுண்டில் வந்திருந்தா கூட இப்படி இந்த அளவுக்கு நம்ம சம்பவம் பண்ணிலாம் நம்ம பார்த்ததில்லை பிரதர், சத்தியமாக பார்த்ததில்லை. இப்போ ஒரு கொலை நடக்குது, ஒரு பிளான் பண்ணுறாங்க, ஒரு பிளான்டு மர்டர் நடக்குதுன்னா கூட படங்களில் காட்டுற மாதிரி கும்பலாக வருவாங்க, டக்கு டக்குன்னு வருவாங்க, வெட்டுவாங்க, அவன் உசுறு போதுன்னு பார்த்துட்டு ஓடி போயிடுவாங்க. இவங்க பாருங்களேன், ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை வெட்டுறதை வந்து கையில் வெட்டுறான், காலில் வெட்டுறான், அதை வெட்டும் போது அவனுக்கு ரத்தம் வரும். அந்த ரத்தத்தை பார்க்க கூட இவங்களுக்குலாம் வந்து அதை பார்க்க இன்னும் அவங்களுக்கு வந்து இந்த அட்ரினல் ரஷ்ன்னு சொல்லுவாங்க போல இருக்குது. அந்த போதையெல்லாம் ஏறிச்சுன்னா அது ஏறுது போல இருக்குது அவங்களுக்கு. அது அவனை பார்த்தா அந்த பையனை பார்க்கும்போது அவன் மனுஷனாவே என் கண்ணுக்கு தெரியல, அவன் ஏதோ ஒரு விளையாட்டு பொருள், விளையாட்டு பொம்மை மாதிரி தெரியுது. அதனால தான் இந்த மாதிரி ஒரு மனநிலைமையில் இந்த பசங்க வந்து இன்றைக்கி போயிருக்காங்க. இதுக்கு நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து தளபதி அவர்கள் மிகப்பெரிய கடும் கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு. பட் நம்ம கண்டனத்தை மட்டும்தான் நம்ம தெரிவிக்க முடியும். நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம ஒரு சாதாரண ஒரு மக்களாக இருக்கிறோம், ஒரு கட்சியாகவே இருந்தாலும் என்ன பண்ண முடியும்? ஒரு அரசாங்கத்துக்கிட்ட இருக்க அதிகாரம் வேறு யார்கிட்ட இருக்குது? இன்றைக்கி தளபதி அவர்கள் ஒரு மாநாடு நடத்தவோ ஒரு பிரச்சாரம் பண்ணவோ ஒரு பெர்மிஷன் கேட்டால் கொடுக்காத அதே அரசாங்கம் இன்றைக்கி முதலமைச்சர் ரோட் ஷோ பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுக்குது. இன்றைக்கி முதலமைச்சர் ப்ரோக்ராம் அப்படின்னா அந்த ப்ரோக்ராமை சிறப்பாக நடத்தி செயல்படுத்தி முடிக்கிறதுக்கு அவங்க எல்லா ஒத்துழைப்பும் கொடுக்குறாங்க. இன்றைக்கி முழுக்க இங்கே இருக்க தமிழ்நாட்டில் இருக்க காவல்துறை முதலமைச்சர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்களே ஒழிய தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, தமிழ்நாட்டுடைய மக்கள் பிரச்சனை என்ன, தமிழ்நாட்டுடைய மக்களுடைய பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு யாரும் கான்சன்ட்ரேட் பண்ணலை. போராட்டம் பண்ணுறவங்கள தூக்கி குப்பையில் போடுற மாதிரி லாரியில் போட்டு அடைச்சி எங்கேயோ கொண்டு போய் விடுறது. இப்போ நர்ஸுங்கெல்லாம் போராடினாங்க, சென்னையில் போகிறாங்கன்னா அவனை கொண்டு போயிட்டு பெரம்பலூரில் இறக்கி விட்டுட்டு எனக்கு என்னென்னு போயிடுறது. வேறு துப்புரவு தொழிலாளர் போகிறாங்கன்னா அவங்கள தூக்கிட்டு போயிட்டு வேறு எங்கேயாவது இறக்கி விடுறது. இப்படி அவங்கள கொடுமைப்படுத்துகிற ஒரு கொலகார கும்பலாக தான் இன்றைக்கி திமுக இருக்குது. அந்த திமுக விடுற ஏவல் துறையாக தான் இன்றைக்கி காவல்துறை இருக்குது தமிழ்நாட்டில். இவங்களுக்கு இந்த இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த இளைஞர்கள் வந்து சரியான வழியில் போகிறாங்களா இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க ஏது பண்ணிட்டு இருக்காங்கன்னு வந்து பார்த்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு இடத்துல இல்லை. ஏடிஎம்கேயில் ஜெயலலிதா அம்மா இருந்தப்போ ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா போலீஸ் துறை பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அவங்க அந்த காலகட்டத்தில் தான் பொதுவெளியில் சிகரெட் பிடிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா சிகரெட்டு நீங்கள் ஒரு இடத்துல நின்று அடிச்சிங்க அப்படின்னா உடனே வந்து உங்களை பிடிச்சிடுவாங்க போலீஸ்காரங்க. அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ண வச்சுருந்தாங்க ஜெயலலிதா பீரியடில். அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா குற்றங்கள் குறையும். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், திமுக எப்போல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்போல்லாம் குற்றங்கள் தமிழ்நாட்டில் ஏறும், எப்போல்லாம் திமுக ஆட்சி விட்டு போதோ தமிழ்நாடு மாறும். இதுதான் நிதர்சனமான உண்மை, இதுதான் நடந்திருக்கு. ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் தமிழர்கள், தமிழ் இளைஞர்கள் வரவே கூடாது, வளரவே கூடாது, அறிவாக இருக்கவே கூடாது. அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு போதை மனநிலைமையில் வச்சு அவங்கள வந்து படிக்க விடாமல் அவங்களுக்கான வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்காம அவங்கள வந்து அழுத்தத்துக்கு மேலே அழுத்தம் கொடுத்து அவர்கள் வந்து ஒரு அடி ஆட்களாக மட்டும்தான் வந்து ஆக்கி வைக்கிறதுக்கு முற்படுமே ஒழிய ஒரு அதிகாரத்தில் உட்காரக்கூடிய ஒரு திறம்படைத்த இளைஞர்களாக மாற்றுறதுக்கு என்றைக்குமே திமுக ஸ்டெப் எடுத்ததே கிடையாது. அப்படி ஒரு கேடுகட்ட கட்சினா அது தமிழ்நாட்டில் திமுக தான். இப்போ இந்த இளைஞர்களுக்கு வந்து அதை போதையில் போட்டு பண்ணாங்களா, இல்லை போதை போடாமல் பண்ணாங்களா, இல்லை இதை பண்ணோம்னா நமக்கு சின்ன வயசு தான் அப்படியே தூக்கி உள்ளே போட்டால் கூட 18 வயசில் வெளில வந்துடுவோம் சிறார் ஜெயிலில் முடிச்சுட்டு அப்படின்ற மனநிலைமையா, என்ன மாதிரியான மைண்ட் செட்டில் இந்த பசங்க இருக்கிறாங்க அப்படின்னே தெரியல. இன்றைக்கி கண்ணுக்கு முன்னாடி இது தெரியுது அப்படின்னா இந்த மாதிரி சம்பவங்களை நம்ம வந்து வடநாட்டில் நடக்கிறத பார்த்துருப்போம், நார்த் இந்தியாவில் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்து பார்த்துருப்போம். ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்த சம்பவங்கள் நடக்குது. எதுக்கெடுத்தாலும் தமிழ்நாடு கூட கம்பேர் பண்ணுற வடநாடு கூட கம்பேர் பண்ணுற தமிழ்நாடை எல்லா வகையிலையும் உசந்திருக்கு, எல்லா வகையிலும் தமிழ்நாடு முன்னேறி இருக்குன்னு கம்பேர் பண்ணுற கம்மு நாட்டிங்க திமுக கொத்தடிமை பரதேசி நாய்ங்களா, இதுக்கு என்னடா பதில் சொல்ல போகிறீங்க நீங்களா? இந்த அண்டா செந்திலாக இருக்கட்டும், மில்டன் பரதேசியாக இருக்கட்டும், கண்ணாடி போட்ட சர்மிளாவாக இருக்கட்டும், யாராக வேணா இருங்க,
ஏன்டா எச்சக்கலைங்களா? இப்படி ஒரு இளைஞர்களை உருவாக்கி வைக்கிறதுக்கு தான் நீங்கள் அரசாங்கம் நடத்திக்கிட்டு இருக்கீங்களா? இதுக்கு தான் திமுக வந்திருக்கா தமிழ்நாட்டில்? இதை கண்காணிக்கக்கூடிய காவல்துறை ஏன் காவல்துறை இல்லையா? ரோட்டில் 10 மணிக்கு மேலே கடை போட்டாங்கன்னா அவங்கள போய் பிடிக்கிறது, வைன் ஷாப் முன்னாடி நின்றுக்கிட்டு தண்ணி அடிச்சு வரானான்னு சொல்லிட்டு ஊத சொல்லி அவங்கள பிடிக்கிறது, இதெல்லாம் பண்ணுற காவல்துறை பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துருக்கீங்களா இல்லையாடா? பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். ஸ்கூலுக்கு போகிற பசங்க ஒழுங்காக ஸ்கூலுக்கு போகிறாங்களா இல்லையா? ஸ்கூலுக்கு போகாமல் எங்கேயாவது சுற்றிக்கிட்டு இருக்காங்களா? அவங்கள யூனிஃபார்மில் சுற்றுறாங்களா இல்லை? ஏன்னா ஒரு கத்தியோட ட்ரெயினில் சுற்றுறாங்க. என்னடா நடக்குது? என்னடா நடக்குது? வயிறு எரியுதா? மக்களை ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கங்க, 2026 திமுக திருப்பி தமிழ்நாடு ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா தமிழ்நாடு தரிசு நாடாயிரம். இந்த மாதிரி இளைஞர்கள் லட்சக்கணக்கில் உருவாயிடுவாங்க. படிப்புன்ற பக்கத்துக்கே போக மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இதை பண்ணால் ஓகே, இப்படி பண்ணால் ஓகே. ஏன்னா இவங்க இப்போ இந்த வயசில் இவங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்தான்னு வச்சுங்களேன், ஜெயில்ன்ற பயமே இருக்காது, சட்டம்ன்ற பயமே இருக்காது. ஜெயில் தானே பார்த்துக்கலாம் போடா அப்படின்றாங்க. அந்த மனநிலைமைக்கு வந்துடுவாங்க. ஜெயில் அப்படின்னா பயம் இருக்கணும். அந்த பயம் இல்லை அப்படின்னா, இளைஞர்கள்ட்ட அந்த பயம் இல்லை அப்படின்னா ஜெயில் இருக்கிறதே வேஸ்ட், காவல்துறை இருக்கிறதே வேஸ்ட்டு, ஒன்றுமே தேவையில்லை தமிழ்நாட்டுக்கு. அப்படி தான் நான் சொல்லுவேன். ஒரு போலீஸ்னால் பார்த்தா பயப்படணும், பயம் இருக்கணும். ஒரு போலீஸை பார்த்தா பயம் இருக்கணும். அவங்க பயன்றதோட மரியாதை இருக்கணும். இங்கே பயமும் இல்லை, மரியாதையும் இல்லை இப்போ தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு, முக்கியமாக இந்த மாதிரி பசங்கள்கிட்ட. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது, இன்றைக்கி உள்ளே போடுவேன், அப்புறம் நாளைக்கு 2 நாளில் வெளில விட்டுருவேன். என்ன பண்ணுவேன்? எனக்கு அவன் சப்போர்ட், இவன் சப்போர்ட்டு, இல்லை அந்த ஜாதி இந்த ஜாதி ஓட்டு வேணும், எலெக்ஷன் வேறு வருது. நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க மக்களே, 2026 மாற்றத்துக்கான ஒரே ஒரு சாய்ஸ், ஒரே ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. பல வருடங்களுக்கு அப்புறமா தமிழ்நாடு 75 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. அந்த வாய்ப்பை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா தமிழ்நாடை நீங்கள் காப்பாற்றுறீங்களோ இல்லையோ, உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் யாருமே காப்பாற்ற முடியாது. தருதலைங்களாக தான் ஆவாங்க அப்படின்றதுக்கு இந்த பசங்களே சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில. பை.